தேவனுக்கு நம் தசம பாகம் தேவையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறதுனால் அவருக்கு என்ன நிறைவு உண்டாக போகிறது? அல்லது அவர் எதிலும் குறைவுபட்டு இருக்கிறாரா என்றால் இல்லை. தேவாதி தேவன் எல்லாமே என்னுடையது என்கிறார். பாருங்களேன், அண்ட சராசரமே அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம். எல்லாம் கர்த்தருடையது. இரண்டாவது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. ஆகாய் 2:8 வாசிக்கிறோம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். மூன்றாவதாக, ஜீவராசிகள் எல்லாம் அவருடையது. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே என்று சங்கீதம் 50:10 முதல் 12 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது மனுஷர்களானாலும் சரி, மிருக ஜீவன்களானாலும் சரி, பறவைகளானாலும் சரி, எல்லாம் கர்த்தருடையவை. எல்லாமே ஆண்டவர் தான் படைத்தார். மேலும் மிக குறிப்பாக நாமும் அவருடையவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்கள். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று உன்னத பாட்டு 6:3 வாசிக்கிறோம். 3:23 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மட்டுமா, நமது சம்பாத்தியத்திற்கான பலனும் அவருடையது. ஏன் நாம் தசம்பாகம் கொடுக்கிறோம் என்பதற்கான, கொடுக்க வேண்டும் என்பதற்கான பதிலை உபாகமம் 8:18 நாம் பார்க்கிறோம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நான் தானே எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், நான் தானே கட்டினேன், நான் தானே உருவாக்கினேன், இந்த சொத்தெல்லாம் நான் தானே சேர்த்தேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தர் அல்லவா இதெல்லாம் நமக்கு கொடுத்தார். இதை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் அல்லவா கொடுத்தார். இந்த வீட்டை கட்டுவதற்கும் இந்த சொத்தை சேகரிப்பதற்கும் தேவன் கொடுத்த பலன் என்று சொல்லி நாம் அவரை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த உடலும் இதில் இருக்கிற பலனும் எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது. அன்பானவர்கள், அப்படியானால் எல்லாமே கர்த்தருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஏன் நாம் தசமாம் கொடுக்கிறோம்? தேவன் சுயநலம் உள்ளவரா? அப்படி இல்லை. நாம் தேவனை நினைக்கிறவர்களாகவும், அதான் படித்தோம்ல, முந்தின வசனத்தில் என்ன படித்தோம் பாருங்க. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. நாம் தேவனை நினைக்கிறவர்களாகவும் நன்றி உணர்வு உள்ளவர்களாகவும் விளங்குகிறோமா என்று அவர் நம்மை சோதித்து பார்க்க விரும்புகிறார். அவ்வளவுதான். அதனால தான் ஆண்டவர் மல்கியா 3:10 என்ன சொல்கிறாரு? உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். எதனால்? தசம்பாங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவாதி தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. நாம் அவரை நினைக்கிறோமா, அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா என்றுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்.